Taste the Daily. 153 சட்டமன்ற தொகுதிகளில் மக்களை நேரடியாக சந்தித்து பிரச்சாரம் மேற்கொண்ட போது மக்கள் விரோத திமுக அரசை அகற்றுவதில் மக்கள் உறுதியாக இருந்ததை உணர்ந்தேன். மக்களுடைய எழுச்சி ஆரவாரம் மூலம் 2026ஆம் ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி வெற்றி உறுதியானதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பேச்சு. நான் எழுச்சி பயணத்தை மேற்கொண்டு கிட்டத்தட்ட 153 சட்டமன்ற தொகுதியில் நேரடியாக இந்த தொகுதியில் இருக்கிற மக்களை சந்தித்து இந்த பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளேன். அந்த 153 சட்டமன்ற தொகுதியிலும் மக்களுடைய எழுச்சி ஆரவாரம் அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணிக்கு வெற்றி உறுதி என்பதை அதன் மூலம் நாங்கள் தெரிந்து கொண்டோம். அதே நேரத்தில் மக்கள் விரோத திராவிட முன்னேற்ற கழக அரசை அகற்ற வேண்டும், அதையும் அந்த எழுச்சி பயணத்தின் போது நான் உணர்ந்து கொண்டேன். அமித்ஷாவை சந்தித்துவிட்டு திரும்பிய பிறகு முகத்தை துணியால் துடைத்ததை ஒரு சில பத்திரிகை ஊடகங்கள் தரம் தாழ்ந்து செய்தி வெளியிடுவது எந்த விதத்தில் சரியானது? ஒரு கட்சியின் பொதுச் செயலாளரை திட்டமிட்டு அவதூறாக செய்தி வெளியிடுவது சரியில்லை என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கண்டனம். மாண்புமிகு உள்துறை அமைச்சர் வீட்டுக்கு செல்கின்ற பொழுது அரசாங்கத்துக்காக தான் சென்று எல்லா ஊடகத்திலையும் பத்திரிகையும் செய்தி வந்தது. வெளியிலே வருகின்ற பொழுது எனது முகத்தை துடைக்கின்ற பொழுது ஒரு வீடியோ எடுத்து ஒரு சில ஊடகங்கள் வேண்டுமென்ற திட்டமிட்டு ஊடகத்தில் எடுத்து பத்திரிகையிலையும் ஊடகத்தில் வெளியிடுவது எந்த விதத்தில் சரியாக இருக்கும்? சிந்திச்சு பாருங்க. டெல்லியில் அமித்ஷாவை சந்தித்துவிட்டு திரும்பிய போது பொதுச் செயலாளர் முகமூடி அணிந்ததாக கூறிய டிடிவி தினகரன், நான் முகமூடி அணியவில்லை, டிடிவி தினகரன் தான் முகமூடி அணிந்து கொண்டு அதிமுகவிற்குள் நுழைந்தார் என அதிமுக பொதுச் செயலாளர் பதிலடி. அண்மையில் என்ன நினைத்தாரோ தெரியல, என் மீது சில குற்றச்சாட்டை சொல்லிட்டு இருக்காரு. நேற்றைய தினம் முகமூடி அணிஞ்சிக்கிட்டு போனாருங்கிறார். இது எந்த விதத்தில் சரியா இருக்கும்? நீங்க பார்த்தீங்கன்னா நான் முகமூடி முடிஞ்சிட்டுலாம் போகல, அவர் தான் முகமூடி அணிஞ்சு அண்ணா திமுக முடிஞ்சார். உள்துறை அமைச்சரை சந்திக்கும் போது அரசாங்க காரை எடுத்துச் சென்றேன், காரை மாற்றி மாற்றி எடுத்துச் செல்ல நான் என்ன தொழிலதிபரா என பொதுச் செயலாளர் கேள்வி. ஒரு விவசாயி ஒரு நாட்டின் முதலமைச்சராக வந்தால் எவ்வளவு இன்னல்களை சந்திப்பார் என்பதற்கு நானே உதாரணம் என செய்தியாளர் சந்திப்பில் அதிமுக பொதுச் செயலாளர் பேட்டி. டிஸ்கஷன் இருந்தார், அதை முடிச்ச பிறகு என்னை அழைத்து பேசுவதாக சொன்னார். அதனால நீங்கள் நேரம் எந்த நேரம் முடியும்னு தெரியாது, அதனால நீங்கள் வீட்டுக்கு போகணும். நான் கார் இல்லை, நான் இவரில் பல கார் என்கிட்ட கிடையாது, நாங்கள் தான் அரசாங்கம், அதுதான் ஏற்கனவே நீங்கள் தான் தெரியுமே, இந்த காரில் மாதிரி போனாங்க, அந்த கார் இல்லாத காரணம் கிடைக்கிற காரில் போக வேண்டியதுதான். நான் அவர்கள் மாதிரி பெரிய தொழிலதிபர் கிடையாது, அவர்கள் மாதிரி ட்ரஸ்ட்டில் பல கோடி பல்லாயிரக்கணக்கான கோடி எனக்கு கிடையாது. அதனால் அரசாங்கம், அதனால தான் நீங்கள் இதெல்லாம் செய்வேன்னு சொல்லி தான் அரசாங்க காரில் எடுத்துகிட்டு போனேன், புரியுதுங்களா? அதுக்கும் ஒரு குற்றச்சாட்டை கண்டுபிடிச்சி செய்யணும்னா ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் சேலம் மாவட்டம் அயோத்தியாபட்டினத்தில் திமுக உள்ளிட்ட மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த 2000க்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் இணைந்தனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கழக துண்டு அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் தீபாவளி பண்டிகையின் போது மகளிருக்கு விலையில்லா பட்டு சேலை வழங்கப்படும். சேலம் மாவட்டம் அயோத்தியாபட்டினத்தில் மாற்றுக் கட்சியினர் இணையும் நிகழ்ச்சியில் அதிமுக பொதுச் செயலாளர் பேச்சு. சேலம் ஓமலூரில் திமுக உள்ளிட்ட மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்டோர் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். அதிமுகவில் இணைந்த புதிய உறுப்பினர்களுக்கு கழக பொதுச் செயலாளர் கழக துண்டை அணிவித்து வாழ்த்து. புரட்சியாளர் ஐயா இரட்டைமலை சீனிவாசன் பெரும் புகழையும் தியாகத்தையும் போற்றி வணங்குவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிக்கை. ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைக்காகவும் உயர்வுக்காகவும் தன் வாழ்நாளின் இறுதி மூச்சு வரை உறுதியாக நின்று போராடிய சமரசமற்ற சமூக நீதி போராளி எனவும் கல்வியே ஒடுக்கப்பட்டவரின் பேராயுதம் என முழங்கிய புரட்சியாளர் எனவும் புகழாரம்.
மக்கள் விரோத திமுக அரசை வீட்டுக்கு அனுப்பி மக்களாட்சியை மலர வைக்கும் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற உன்னத எழுச்சி பயணமாக நாளை மீண்டும் பிரச்சாரத்தை துவங்குகிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. 53வது நாளான நாளை நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள ராசிபுரம், சேந்தமங்கலம் தொகுதிகளில் பரப்புரை மேற்கொள்கிறார் புரட்சி தமிழர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் சிவகாமி எஸ்டேட் நிறுவனர் ப. சிவகுமார் ஏற்பாட்டில் அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி முன்னிலையில் கழகத்தில் இணைந்த மாற்றுக் கட்சியினர். கழகத்தில் புதிதாக இணைந்த அனைவரும் மக்கள் பணியை சிறப்பாக செய்ய வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி அறிவுறுத்தல். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் எழுச்சி பயணம் மேற்கொள்ள உள்ள பகுதியில் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான தங்கமணி நேரில் ஆய்வு. புரட்சி தமிழரின் எழுச்சி பயணத்திற்கான ஏற்பாடுகளை சிறப்பாக செய்ய அதிமுக நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்கியதுடன் பொதுச் செயலாளரை வரவேற்க வைக்கப்பட்டுள்ள முளைப்பாரிகளையும் ஆய்வு செய்தார். மழை நிலவரம் தங்க விலை நிலவரம் போல் கொலை நிலவரத்தை எடுத்து பாலியல் வன்முறை நிலவரம். இன்றைய பாலியல் வன்முறை நிலவரம். சென்னை நெசப்பாக்கம் பகுதியில் தெருவில் நடந்து சென்ற பெண்ணிடம் பைக்கில் வந்த இளைஞர் பாலியல் தொல்லை அளித்த அவலம். தலைநகர் சென்னையிலேயே பெண்கள் சாலையில் பாதுகாப்பாக நடந்து செல்ல முடியாத அளவிற்கு பொம்மை முதல்வர் ஸ்டாலின் ஆட்சியில் பாலியல் குற்றங்கள் அதிகரித்து உள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. விருதுநகரில் 17 வயது சிறுமியை திருமணம் செய்து கர்ப்பமாக்கிய இளைஞர் சிக்கினார். குழந்தை திருமணங்களை தடுக்க திராணியின்றி விடிய அரசின் சமூக நலத்துறை திணறி வருவதாக பொதுமக்கள் விமர்சனம். தூத்துக்குடியில் கர்ப்பமான 17 வயது கல்லூரி மாணவிக்கு நாட்டு மருந்து கொடுத்து 7 மாத சிசுவை கொன்ற காதலன் சிக்கினான். அப்பா ஸ்டாலின் ஆட்சியில் சிறுமிகளுக்கு எதிரான வன்கொடுமை சம்பவங்கள் அதிகரித்து உள்ளதாக குற்றச்சாட்டு. மழை நிலவரம் காய்கறி விலை நிலவரம் போல் திராவிட மாடல் ஆட்சியில் கொலை நிலவரத்தை அடுத்து இன்றைய போதைப் பொருள் விற்பனை நிலவரம். நெல்லை மாவட்டம் திசையின்விளை அருகே பொத்தையடியில் பயோமெடிக்கல் வேஸ்ட் நிறுவனத்தில் மதுரை, விருதுநகர், நெல்லை மாவட்டங்களில் பறிமுதல் செய்யப்பட்ட 2000 கிலோ கஞ்சா எரிக்கப்பட்டது. கடந்த 3 நாட்களில் 15 கோடி ரூபாய் மதிப்பிலான 3000 கிலோ அழிக்கப்பட்ட நிலையில் போதைப் பொருள் ஊடுருவல் அதிகரிப்பதையே இது காட்டுவதாக மக்கள் வேதனை. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி மற்றும் சுற்றுவட்டாரங்களில் கள்ளச்சந்தை மது விற்பனை 24 மணி நேரமும் படு ஜோராக நடைபெறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திறனற்ற ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை முறையான கண்காணிப்பின்றி ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பதால் பாரபட்சமின்றி கள்ளச்சந்தை மது விற்பனை கொடிக்கட்டி பறக்கும் அவலம். ஈரோட்டில் இளைஞர்களை சீரழிக்கும் போதைப் பொருளான கஞ்சா விற்பனையில் ஈடுபட முயன்ற இளைஞர் சிக்கினார். தமிழகத்தில் புழக்கத்தில் இருந்து வரும் போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த திராணியற்ற பொம்மை முதல்வராக ஸ்டாலின் இருப்பதாக மக்கள் விமர்சனம். சேலம் மாவட்டம் சந்தைப்பேட்டையைச் சேர்ந்த இளைஞருக்கு கட்டாயப்படுத்தி போதை மாத்திரை, கஞ்சா சாக்லேட் உள்ளிட்டவற்றை விற்பனை செய்த 3 பேர் சிக்கினர். ஸ்டாலின் அரசின் செயலற்ற தன்மையால் தமிழகம் முழுவதும் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் சர்வசாதாரணமாக புழக்கத்தில் இருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. ஆந்திராவில் இருந்து சென்னைக்கு இளைஞர்களின் வாழ்வை சீரழிக்க போதை மாத்திரைகளை கடத்திய பன்னீர்செல்வம், சந்துரு, பிரேம்குமார் ஆகியோரிடமிருந்து 800 போதை மாத்திரைகள் சிக்கின. இத்தகைய கடத்தல் தொடர்ந்து நடப்பது போலீஸ் கண்காணிப்பு தோல்வியை மேலும் உறுதிப்படுத்துவதாக குற்றச்சாட்டு. மழை நிலவரம் தங்க விலை நிலவரம் போல் கொலை நிலவரம். தமிழ்நாட்டில் சந்தி சிரிக்கும் ஸ்டாலின் ஆட்சியில் கடந்த 18 நாட்களில் 84 கொலை சம்பவங்கள் அரங்கேறியுள்ளதால் மக்கள் அதிர்ச்சி. கடந்த 2 நாட்களில் 11 கொலைகளும், இந்த ஆண்டில் மட்டும் கடந்த 261 நாட்களில் 983 கொலைகள் அரங்கேறியுள்ள நிலையில் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் என வெற்று வசனம் மட்டுமே பொம்மை முதல்வர் ஸ்டாலின் பேசி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. செங்கல்பட்டு மாவட்டம் பவுஞ்சூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சிகிச்சை பெற வந்த சிறுமியின் கழுத்தில் கத்திரிக்கோலை வைத்து மிரட்டிய நபரால் பரபரப்பு.
விடியாட்சியில் வீதியெங்கும் சரளமாக புழங்கும் மது போதையால் இளைஞர்கள் போதைக்கு அடிமையாகி இத்தகைய கொடூரத்தில் ஈடுபடுவதாக பொதுமக்கள் ஆவேசம். சென்னையில் பிரபல தங்க வைர வியாபாரி மோகன்லால் காத்தாரி மற்றும் மார்க் ப்ராப்பர்ட்டிஸ் இயக்குனர் ராமகிருஷ்ண ரெட்டி வீடுகளில் அமலாக்கத்துறை சோதனை. பல நூறு கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு மற்றும் சட்டவிரோத பண பரிவர்த்தனை புகாரில் சென்னையில் பல இடங்களில் சோதனை. சென்னை எழும்பூர் ஆல்பர்ட் தியேட்டர் அருகே அரசு மதுபான பாரில் கத்திகளோடு அமர்ந்து மது அருந்திய பிரபல ரவுடியும் அவனது கூட்டாளியும் பிடிபட்டனர். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் காவல்துறையின் மீது சிறிதும் பயமின்றி ரவுடிகளின் அராஜகம் அதிகரித்து உள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை அடுத்த அம்பத்தூரில் 2 இடங்களில் ஏடிஎம் இயந்திரத்தில் பணம் வெளியே வரும் பகுதியில் பிளாஸ்டிக் அட்டையை வைத்து வாடிக்கையாளர்களின் பணத்தை திருடும் வடமாநில நபர்கள். தமிழகத்தில் வடமாநில ஏடிஎம் கொள்ளையர்கள் சர்வசாதாரணமாக கொள்ளையடிக்கும் நிலையில் அவர்களை பிடிக்கவோ கொள்ளையை தடுக்கவோ திறனின்றி காவல்துறை செயல் இழந்து உள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. கிருஷ்ணகிரி மாவட்டம் குருபரப்பள்ளி சுற்றுவட்டார பகுதிகளில் கள்ளச்சந்தையில் மது விற்கப்படுவது குறித்த வீடியோ வெளியீடு. திமுகவினர் மற்றும் ஏவல் துறையின் ஆதரவுடன் 24 மணி நேரமும் நடைபெறும் கள்ளச்சந்தை மது விற்பனையால் ஸ்டாலின் ஆட்சியில் நாள்தோறும் குடும்பங்கள் சீரழிவதாக பொதுமக்கள் வேதனை. சென்னையில் சட்டவிரோத மது விற்பனைக்கு அனுமதி, சாராய வியாபாரிகளுடன் தொடர்பு, மாமூல் வசூலிப்பு போன்ற செயல்களில் ஈடுபட்ட 28 காவல்துறையினர். விடியா திமுக ஆட்சியில் சட்டவிரோத நடவடிக்கைகளை தடுக்க வேண்டிய காவல்துறையினரே சட்டவிரோத செயல்களில் ஈடுபடும் அவலம் நிலவுவதாக குற்றச்சாட்டு. திருநெல்வேலியில் மது போதையில் இருந்த சிறப்பு சாய்பு ஆய்வாளர் இருசக்கர வாகன ஓட்டியை காரின் முன்பகுதியில் மோதி இழுத்துச் செல்லும் வீடியோ காட்சிகள் வெளியீடு. திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறையினரின் அராஜகம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கிருஷ்ணகிரி மாவட்டம் தேவசானப்பள்ளியில் மாட்டுக் கொட்டகையில் வைத்திருந்த நாட்டு வெடியில் நெருப்பு விழுந்து வெடித்ததில் கணவன், மனைவி உட்பட 4 பேர் படுகாயம். விடியா திமுக ஆட்சியில் நாட்டு வெடி வீட்டு உபயோகப் பொருள் போல் சர்வசாதாரணமாக புழங்குவதை தடுக்க வழியின்றி திணறும் காவல்துறை. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அரசு மருத்துவமனை வளாகத்தில் 3 பேர் மது போதையில் மாறி மாறி ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு. தெருவிற்கு தெரு டாஸ்மாக் கடை திறந்து வைத்துள்ள ஸ்டாலின் அரசால் மது போதையில் தகராறுகள் ஏற்படுவது அதிகரித்து உள்ளதாக குற்றம் சாட்டிய பொதுமக்கள் மருத்துவமனையில் பாதுகாப்பிற்கு காவலர்களோ காவலாளியோ இருப்பதில்லை என வேதனை. திமுக ஆட்சிக்கு வந்த பின்னர் சட்டசபையில் துறை வாரியாக வெளியிடப்பட்ட அறிவிப்புகளில் 256 அறிவிப்புகளை கைவிட தமிழக அரசு முடிவு செய்துள்ளதால் அதிர்ச்சி. நிலம், நிதி சார்ந்த பல்வேறு பிரச்சனைகளால் சில திட்டங்களை செயல்படுத்த முடியாத நிலை உள்ளபோதும் சென்னை சாலை விரிவாக்கம், வான் பாலம் அமைக்கும் திட்டம் உள்ளிட்ட வெற்று அறிவிப்புகளை வெளியிட்டு அதை கைவிடுவது ஏன் என மக்கள் காட்டம். சென்னை மாநகர பகுதியில் ஆமை வேகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் மழைநீர் வடிகால்வாய் பணிகளால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளர்களை ஒருமையில் திட்டி மிரட்டிய திமுக பிரமுகர். ஆளும் கட்சி என்ற திமிரில் தொடர்ந்து அராஜகத்தில் ஈடுபடும் திமுகவினர். மழைக்கு எத்தனை வாட்டி வந்தீங்க நீங்க? நான் எப்பயுமே தான் வந்துட்டு இருக்கேன். இந்த இடத்துல ஒழுக்கமா தண்ணி நிக்குமா? இழுத்துன்னு இருக்கிற இங்க தண்ணி நிக்குது, நிக்கிறது அந்த இடம்.
என்ன பேசுறீங்க நீங்க? என்ன பேசுறீங்க? ஆம வேகத்துல நடத்துறீங்க. எதுங்க ஆமா வேகம்? எதுங்க ஆமா வேகம்? ஆட்கள் வச்சு என்ன ஆமா வேகம் எதுங்க? ஆமா ஆம வேகம். ஓபன் பண்ணி எத்தனை நாள் ஆகுது? 10 நாள் ஆகுது. 10 நாளா? 4 நாள் தாங்க ஆகுது. 10 நாள் ஆகுது. 4 நாள் ஆகுதுங்க. 10 நாள் ஆகுது. நான் இது மக்கள்கிட்ட கேட்டுட்டு தானே வரேன். நீங்க யாரு கேக்குறது? நீங்க யாரே நிக்கிறேன். முதல்ல தயவுசெய்து ஆஃப் பண்ணுங்க. என்னது ஆஃப் பண்ணுங்க? எதுக்கு தள்ளுறீங்க நீங்க? எதுக்கு தள்ளுறீங்க? முதல்ல ஆஃப் பண்ணுங்க. எதுக்கு தள்ளுறீங்க முதல்ல? முதல்ல ஆஃப் பண்ணுங்கன்னு சொன்னேன். நீங்க எடுத்துட்டீங்களா? இல்ல இல்ல நீ சென்னை சூளைமேடு பஜனை கோயில் தெருவில் மழைநீர் வடிகால்வாய்க்காக பள்ளம் தோண்டிய போது 20 அடி ஆழத்தில் மண் சரிந்து அப்பகுதியில் உள்ள வீடுகளில் சேதம் ஏற்பட்டதால் மக்கள் அச்சம். ஏற்கனவே மூடப்படாத வடிகால்வாயில் விழுந்து பெண் பலியான சம்பவத்திற்கு பின்பும் திருந்தாத விடிய அரசின் மாநகராட்சி நிர்வாகம் இன்னும் எத்தனை உயிர்களை காவு வாங்க போகிறதோ என மக்கள் கேள்வி. காலையில் ஒரு குழந்தைய போட்டு விழுந்திருப்பார். நல்ல காலம் பக்கத்து வண்டிக்காரர் பிடிச்சிட்டார். இந்த மாதிரி உயிருக்கு சேதம் இல்லாமல் நடந்துக்கிட்டு இருந்தா அப்போ நல்லதா இது? இந்த மாதிரி எந்த ஆட்சியிலுமே இது மாதிரி நடந்தது கிடையாது. இப்போது அந்த பெரிய மிஷினு தண்ணியை போட்டுக்கிட்டு வரானுங்க, பாக்கு போட்டுக்கிட்டு வரானுங்க. முரட்டுத்தனமாக ஒரு பக்கத்தில் தோணுனா இன்னொரு பக்கத்தில் சரியுது. பகலில் பண்ண முடியாது. ஓகே தான், மக்கள் இருக்கிற இடம். நீ நைட்டில் எடுக்கிறது சின்ன மிஷினு போட்டால் எல்லாருக்குமே பாதிப்பு வராது. வந்து ரொம்ப தூரம் தோண்டினதுனால அந்த சரியான பேஸ்மெண்ட் அந்த வீட்டுக்கு இந்த வீட்டுக்கு இல்லை, அந்த வீட்டுக்கும் இல்லை. அப்போ என்ன ஆயிடுச்சு, இந்த வீட்டில் இடிஞ்சதும் அந்த வீட்டில் இடிஞ்சதும் சேர்ந்து நான் போட்ட போர் அது மேலே வந்து விழுந்து எல்லாம் டேமேஜ் ஆகி போச்சு சார் வெளியில். மதுரை மாநகராட்சியில் தூய்மை பணி ஒப்பந்ததாரர் அவர்லாண்ட் நிறுவனத்துக்கும் தொழிலாளர் சங்கத்துக்கும் இடையே சம்பள பிரச்சனையில் மோதல். பிரச்சனையின் விளைவாக குப்பை சேகரிப்பு வாகனங்களின் 500 சாவிகள் மாயமாகியது குறித்து ஒப்பந்த நிறுவனம் போலீசில் புகார் அளித்துள்ள நிலையில் நகரம் குப்பை காடாக மாறிய அவலம். மதுரை மாநகராட்சியில் அவர்லாண்ட் என்ற தனியார் நிறுவனம் வந்ததுலேருந்து ஏதாவது ஒரு பிரச்சனை தொழிலாளிகளுக்கும் நிர்வாகத்துக்கும் தொழிலாளிகளுக்கும் அவர்லாண்ட் நிறுவனத்துக்கும் தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் வருது. பல நேரங்களில் எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே வழிமுறை போராட்டம் தான். போராட்டம் மூலமாக பல போராட்டங்கள் நடத்தி எங்களுடைய கோரிக்கைகளை தாண்டி அவர்லாண்ட் நிறுவனம் தொழிலாளிகளை அராஜகமாக நடத்துறது, சட்டத்துக்கு விரோதமாக மாநகராட்சி நிர்வாகத்துக்கும் அவர்லாண்ட் நிறுவனமும் போடப்பட்ட ஒப்பந்தத்தினுடைய சட்டத்துக்கு விரோதமாக அவங்க நடத்தக்கூடிய நடவடிக்கைகள்லாம் நாங்கள் புகாராக தெரிவிச்சிருக்கோம், முறையிட்டிருக்கோம். ஆனாலும் கூட ஒவ்வொரு முறை பேசினாலும் வச்சாலும் தொடர்ந்து அவங்களுடைய அராஜக போக்கு என்பது நீடிக்குது. ராணிப்பேட்டை மாவட்டம் மேல்நெல்லி ஊராட்சியில் நடைபெறும் நிகழ்ச்சிகளுக்கு பட்டியல் வகுப்பைச் சேர்ந்தவர் என்பதால் தான் புறக்கணிக்கப்படுவதாக திமுக மாவட்ட கவுன்சிலர் வீடியோ மூலம் வேதனை. சமூக நீதி ஆட்சி என வாய்ச்சவடால் விடும் ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் திமுக கவுன்சிலரே சாதிய காரணத்தினால் ஒடுக்கப்படுவது போலி மாடல் ஆட்சியின் நிலையை அம்பலப்படுத்தியுள்ளது. முதலமைச்சர் திட்டத்திலேருந்து விளையாட்டு பொருள் கொடுத்தாங்க. அந்த பொருளுக்கு நம்மளை கூப்பிடல, வார்டு நம்பரும் கூப்பிடல. நான் பிடிசி ஃபோன் பண்ணி கேட்டால் நீங்கள் யாருன்னே தெரிலன்றாரு. தெரியல, ஏங்கன்னு தெரியலனா தெரியாதவங்க உங்களாம் போடணும் அவசியமே கிடையாதுன்றார் பிடிசி. இது பார்த்தீங்கன்னா ஜாதி மூலியமாக போகுது. நான் எஸ்சின்றதுனால எந்த நிகழ்ச்சிக்கும் எனக்கு கோபத்தில் இது ரொம்ப கண்டிக்கிறோம். நாங்கள் இது எப்போ பார்த்தாலும் ஆபீஸ் மூட்டு இருக்குது, மக்கள் ரொம்ப பாதிக்கிறாங்க. தண்ணி பிரச்சனை, லைட் பிரச்சனைனா பிடிசி பார்க்க மாட்டார், திறக்க மாட்டேங்குது. விழுப்புரம் மாவட்டம் அவலூர்பேட்டையில் பழுதடைந்த வருவாய் ஆய்வாளர் அலுவலகம் உடனடியாக அகற்ற உத்தரவிடப்பட்டதால் பொதுமக்களின் கோப்புகள் வைப்பதற்கு இடமின்றி தவித்த வருவாய்த்துறை அதிகாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் அதிகாரிகள் முறையான திட்டமிடல் இல்லாமல் செயல்படுவதாக பொதுமக்கள் விமர்சனம். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் தம்பதியினரின் கடை மற்றும் வீட்டை ஹெல்மெட் அணிந்த 10க்கும் மேற்பட்ட நபர்கள் சுத்தியலால் அடித்து நொறுக்கிய சம்பவத்தின் பரபரப்பான சிசிடிவி காட்சி. இந்த தாக்குதலில் தம்பதியரின் மகள் காயமடைந்த நிலையில் விடியா ஸ்டாலின் அரசு காவல்துறையின் அலட்சியத்தால் பொதுமக்கள் பயத்துடனேயே வாழ வேண்டியிருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே தும்பை கிராமத்தில் தனியார் பள்ளி ஓட்டுநர் வீட்டில் 6 லட்சம் ரூபாய் கொள்ளை. கடந்த சில நாட்களாக சங்கராபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்துள்ள நிலையில் விடியா அரசின் காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபடாமல் கும்பகர்ண தூக்கத்தில் உள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருவள்ளூரை அடுத்த பெருமாள்பட்டு ஊராட்சி எஸ்வி நகர் பகுதியில் சாலையில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அவதி.
சாலையை சீரமைத்து தெருவிளக்கு அமைத்து தராவிட்டால் வரும் தேர்தலை புறக்கணிப்பதுடன் ஆதார் அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை ஆகியவற்றை மாவட்ட நிர்வாகத்திடம் ஒப்படைக்கப் போவதாகவும் அப்பகுதி மக்கள் எச்சரிக்கை. குழந்தைங்க ஸ்கூல் போக முடியல, அது வசதி இருக்கிறவங்க எப்படி இட்டுன்னு போகிறாங்க, வசதி இல்லாதவங்க ரொம்ப முடங்கி கிடக்குறாங்க. ஒரு வயசானவங்கள எங்களால் ஹாஸ்பிட்டலுக்கு இட்டுன்னு போக முடியல. அப்போ அது பாதிக்கப்பட்ட இதுவும் வரல, ஆம்புலன்ஸும் வர மாட்டேங்குது. இப்படிப்பட்ட பாதிப்பில் நாங்கள் எப்படி இந்த கிராமத்தை வாழறது? நாங்கள் பள்ளிக்கு அனுப்ப முடியல, வயசானவங்க இப்போ 2 வீடு தள்ளி பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவுக்கு உடம்பு முடியல, நெஞ்சு வலி, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போக முடியல. ஒரே ஒரு நாள், நேற்று ஒரு நாள் பெஞ்ச மழைக்கே நாங்கள் எல்லாரும் இன்றைக்கி ரோட்டில் வந்து நிற்கிறோம். இப்போ வர்றது மழை காலம், வயசானவங்க இருக்கிறோம், குழந்தைங்க வச்சுக்கிறோம், கர்ப்பிணி பெண்கள் இருக்கிறோம், எல்லாருமே இருக்கிறோம். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அரசு தலைமை மருத்துவமனையில் விபத்தில் கால் முறிந்த சிறுவனுக்கு பிளேட் அறுவை சிகிச்சைக்காக ஊழியர் பழனி 5000 முதல் 6000 ரூபாய் வரை லஞ்சம் கேட்ட வீடியோ வெளியாகி பரபரப்பு. விடியாதிமுக ஆட்சியில் அரசு மருத்துவமனைகளில் லஞ்சம் தலைவிரித்தாடுவதால் பண வசதியில்லாத பாமர மக்கள் உரிய சிகிச்சை பெற முடியாமல் தவித்து வருகின்றனர். ஸ்க்ரூவுக்கு வந்து 700 ரூபா 750 ரூபாய்க்குள்ள தான் 760 ரூபாய்க்குள்ள வருமா. ஸ்க்ரூ வாஷர் போட்டால் ஒரு ஸ்க்ரூ ஒரு வாஷர் இருக்குது, அது எத்தனை யூஸ் பண்ணுறாங்களோ அத்தனை போட்டுக்குவாங்க. 5 ஸ்க்ரூ போட்டால் அதுக்கு அந்த மாதிரி வரும். ப்ளஸ் வந்து லாக்கிங் பிளேட்டு, அதை க்ளோஸ் பண்ணுற மாதிரி லாக்கிங் பிளேட். இப்போ ஒரு நீளமாக பிளேட் வச்சு அதில் ஸ்க்ரூ போட்டு லாக் பண்ணுவாங்கல்ல. ஆமாம், நார்மல் பிளேட் தான் 900 ரூபா வருமா. இது கொஞ்சம் காசு போடுறதுன்னா 5000 சம்திங் வருமா. சாரு அங்கே தேட்டரில் வச்சு எப்படி போடுறாங்களோ அது அது மாதிரி வரும். ஸோ வந்து அதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு 5000-6000 வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கேட்டுக்குவாங்க. இப்போதைக்கு ஒரு 3 ரூபா என்ன கொடுத்துட்டு போக சொல்கிறாங்க. இல்லை அதான் அவங்க என்னென்னு கேட்டுக்கோங்க. ஸ்நாயன் சார் என்னென்னு கேட்டுனா நீங்கள் சார் சொல்கிறேன். கடலூர் மாவட்டம் திட்டக்குடியில் பட்டியல் இனத்தைச் சேர்ந்த நகர்மன்ற தலைவர் என்பதால் சொந்த கட்சியினரின் தூண்டுதலால் அதிகாரிகள் தன்னை அவமதிப்பதாக கூறி நகராட்சி அலுவலக வாயிலில் திமுக நகராட்சி தலைவர் தர்ணா போராட்டம். ஸ்டாலினின் சமத்துவம், சமூக நீதி என்பதெல்லாம் வெறும் மேடை பேச்சுதான் என்பதற்கு சான்றாக திகழும் திமுக நகராட்சி தலைவர் மீதான சாதிய பாகுபாடு. திருவாரூர் அம்மையப்பன் காந்திநகர் புதுத்தெருவைச் சேர்ந்த நந்தகுமார் என்பவர் கடைவீதியில் மர்ம நபர்களால் அரிவாளால் வெட்டி படுகொலை. பழிவாங்கல் திட்டத்தில் ஆள்மாறி நடந்ததாக தகவல் வெளியான நிலையில் ஸ்டாலின் ஆட்சியில் காலையில் கொலையில் விடியாத நாளே இல்லை என பொதுமக்கள் வேதனை. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே அரசு பேருந்தில் போதிய இடமில்லாமல் படிக்கட்டில் தொங்கிய மாணவர்களை இறக்கி ஓட்டுநர் தாக்கிய வீடியோவால் பெற்றோர் அதிர்ச்சி. பேருந்துகளை கூடுதலாக இயக்காமல் மாணவர்களை ஓட்டுநர் தாக்கும் அளவுக்கு விடியா ஸ்டாலின் அரசு போக்குவரத்து துறை திறனற்று செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே 2 நாட்களாக காணாமல் போன கட்டட தொழிலாளி உடலில் காயங்களுடன் குளத்தில் சடலமாக மிதந்ததால் பரபரப்பு. ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை செயலிழந்துள்ளதால் மர்ம மரணங்கள் அதிகரித்துவிட்டதாக மக்கள் விமர்சனம். தருமபுரி மாவட்டம் பெரியாம்பட்டி கிராமத்தில் உள்ள 2 கோயில்களில் பெரிய அளவில் நகை, பணம் சிக்காத ஆத்திரத்தில் சிசிடிவி கேமராவின் ஹார்ட் டிஸ்குகளை திருடிய கொள்ளையர்கள். விடியா ஸ்டாலின் அரசின் காவல்துறை முறையாக ரோந்து செல்லாததால் கோயில்களில் கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே கோவில் பாப்பாக்குடி பகுதியில் வீட்டின் முன் செல்லும் மின் வயரை மாற்றியமைக்க 5000 ரூபாய் லஞ்சம் கேட்ட மின் அதிகாரி கையும் களவுமாக சிக்கினார். மக்களுக்கு சேவை செய்வதற்கே லஞ்சம் கேட்கும் அளவுக்கு விடியா ஸ்டாலின் ஆட்சியில் லஞ்ச லாவண்யம் அதிகரித்துவிட்டதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் போதிய அரசு பேருந்துகள் இயக்கப்படாததால் கல்லூரி மாணவ மாணவிகள் படிகளில் தொங்கியவாறு ஆபத்தான முறையில் பயணிக்கும் அவலம். விடியா திமுக அரசு போதிய பேருந்துகளை இயக்காததால் கல்லூரிக்கு நடந்து செல்ல வேண்டியிருப்பதாகவும் மாணவர்கள் குற்றச்சாட்டு. பாதி பேர் ஏறிட்டு இருக்கும்போது பஸ் ஏற்றிடுறாங்க. அப்புறம் பஸ் வந்து பஸ் ஸ்டாண்ட்லேயே நிற்க மாட்டேங்குது. இதுதான் பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு அங்கே 4-5 கடை தாண்டி ஓடி போய் நிற்கிறோம் சார். டெய்லியும் ஒரு பிள்ளைங்க கீழே விழுந்துருதுங்க. திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை மாவட்ட ஒருபோக பாசனத்திற்காகவும் குடிநீர் தேவைக்காகவும் வைகை அணையில் இருந்து வினாடிக்கு 1199 கனஅடி நீர் திறப்பு. தேனி உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி 4 வழிச்சாலையில் அரசு பேருந்து மீது ஜல்லி ஏற்றி வந்த டாரஸ் லாரி மோதி லாரியும் பேருந்தும் தலைக்குப்புற கவிழ்ந்த விபத்தில் ஓட்டுநர், நடத்துனர் காயம்.
விபத்தில் சிக்கிய பேருந்தை மீட்க நடவடிக்கை எடுக்காமல் விடிய அரசின் காவல்துறையினர் அலட்சியமாக இருந்து நீண்ட நேரம் கழித்து பேருந்தை மீட்டதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருவள்ளூர் பேருந்து நிலையத்தில் இருந்து ஸ்ரீபெரும்புதூர் நோக்கி புறப்பட்ட அரசு பேருந்து கோயில்குளம் அருகே பழுதான நிலையில் பழுது நீக்க வந்த மற்றொரு பேருந்தும் விபத்தில் சிக்கியதால் 1 மணி நேரமாக போக்குவரத்து பாதிப்பு. தகரடபா பேருந்துகளை எல்லாம் காயலான் கடைக்கு அனுப்பாமல் மக்கள் பயன்பாட்டிற்கு அனுப்பி விடியா ஸ்டாலின் அரசு தங்களை பாடாய்படுத்துவதாக பயணிகள் குற்றச்சாட்டு. திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலை அடிவாரத்தில் சட்டவிரோதமாக வனவிலங்குகளை வேட்டையாடுவதற்காக நாட்டு துப்பாக்கியுடன் சுற்றித் திரிந்த 2 சிக்கினர். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் துப்பாக்கி கலாச்சாரம் தலை தூக்கியுள்ளதற்கு இதுபோன்ற சம்பவங்களே சாட்சி என மக்கள் குற்றச்சாட்டு. திருப்பூர் மாநகராட்சி குப்பைகள் முதலிப்பாளையம் பாறைக்குழியில் கொட்டப்படும் விவகாரத்தில் பேச்சுவார்த்தைக்கு அழைக்கப்பட்ட மக்கள் கைது செய்யப்பட்டதை கண்டித்து திரளான பொதுமக்கள் காவல்துறையினருடன் வாக்குவாதம். குடியிருப்பு பகுதியில் குப்பைகளை கொட்டி மக்களை நோயாளிகளாக்குவதோடு பேச்சுவார்த்தை என அழைத்து தனது அராஜகத்தை கட்டவிழ்க்கும் அடாவடி மாடல் ஸ்டாலின் அரசுக்கு பொதுமக்கள் கண்டனம். தஞ்சை GA கால்வாயில் நண்பர்களுடன் குளிக்க சென்ற மஞ்சுப்பாட்டி பகுதியைச் சேர்ந்த 16 வயது சிறுவன் தண்ணீரில் மூழ்கி உயிரிழந்த சோகம். GA கால்வாயில் விவசாயத்திற்காக தண்ணீர் விடுவிக்கப்பட்ட 3 மாதங்களில் 37 பேர் மூழ்கி உயிரிழப்பு. நெல் கொள்முதலை தாமதப்படுத்துவதை கண்டித்தும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக அலுவலகம் முன்பு விவசாயிகள் ஆர்ப்பாட்டம். விடிய அரசு அதிகாரிகள் உடனடியாக நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்யாமல் காக்க வைத்து தங்களது வயிற்றில் அடிப்பதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல் போட போனாக்க அங்கே ஏற்கனவே பிடிச்ச நெல்லை தேக்கி மூவ்மெண்ட் பண்ணாம வர்ற விவசாயிகளை காக்க வைக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கு. எந்த நேரடி நெல் கோயிலுக்கு போனாலும் கும்பகோணம் பகுதியில் எங்கே போனாலும் பார்த்தீங்கன்னா எல்லாம் நெல் முளைச்சி கிடக்கு. மிக கஷ்டப்பட்டு கடனை வாங்கி விவசாயம் பண்ணிட்டு விவசாயிகள் வயிற்று அடிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கு. நாங்கள் போர்க்கால அடிப்படையில் உடனடியாக எல்லா நெல்லையும் கொள்முதல் செய்யணும். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் 100 நாள் வேலை கேட்டு 100க்கும் மேற்பட்ட பெண்கள் தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டம். வரி செலுத்தினால் மட்டுமே வேலை என்ற நிலையில் விடியா ஸ்டாலின் அரசு அதிகாரிகள் வேலை வழங்காததால் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு எப்படி வரி கட்டுவது என பொதுமக்கள் கேள்வி. வரி கட்டினாதான் எங்களுக்கு உங்களுக்கு 100 நாள் வேலைன்றாங்க. அது சம்பாதிச்சாதான் நாங்கள் அதை கட்ட முடியும். வீட்டுக்காக கொடுத்தோம், தலைவர் வீடு வருதுன்னாங்க. தலைவர் வார்டு நம்பர் தான் அந்த வீட்டுக்காகவும் அதுவும் எதுவும் ஸ்டெப் எடுக்கல. ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி அருகே தாமரைப்பாக்கத்தில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் 11ஆம் தேதி முதல் நெல் மூட்டைகள் கொள்முதல் செய்யாமல் காலம் தாழ்த்தும் விடிய அரசு நிர்வாகம். 80 பதிவு விவசாயிகள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் அறுவடை செய்த நெல்லை திறந்த வெளியில் தார்பாய் போர்த்தி பாதுகாத்து வரும் அவலம். பதினெட்டாம் கால்வாய் நீட்டிப்பு பகுதியில் நீர் திறக்கப்படாததை கண்டித்து தேனி மாவட்டம் போடி நாயக்கனூர் அருகே உள்ள சங்கராபுரம் கிராமத்தில் விவசாயிகள் கையில் தட்டேந்தி பிச்சை எடுக்கும் போராட்டம். ஸ்டாலின் அரசு இனியும் முறையாக தண்ணீர் திறந்து விடவில்லை எனில் விஷத்தை கொடுத்து கொன்றுவிடுமாறு மக்கள் வேதனை. தண்ணி கிடைக்க மாட்டேங்குது, குடிக்கிறதுக்கும் தண்ணி இல்ல, அரைக்குடி நேரம் வெள்ளாமை செய்யறோம், அதுக்கும் தண்ணி இல்ல. நாங்க என்னத்தை வச்சு பிழைக்கிறது? தேவாரம் பகுதி ரொம்ப மோசமா இருக்கு. இல்ல எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வழி கொடுங்க, வழி பண்ணுங்க. ஆளுக்கு ஒரு ரோக்கர் வாங்கி கொடுங்க, சமசாரிகளை நாங்க செத்து போறோம். ஆமா, சாகுறது உறுதி. திருப்பூர் அரசு மருத்துவமனையில் பிறந்த குழந்தை உயிரிழந்த விவகாரத்தில் உறவினர்கள் செவிலியர்களை தாக்கியதற்கு நடவடிக்கை எடுக்க கோரி மருத்துவ பணியாளர்கள் கருப்பு பட்டை அணிந்து போராட்டம். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் மருத்துவ பணியாளர்களுக்கான பாதுகாப்பு நாளுக்கு நாள் கேள்விக்குறியாகி வருவதாக மருத்துவத்துறை ஊழியர் சங்கம் குற்றச்சாட்டு.